பிரான் பிரேக்கர் தான் WWE ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஓபா ஃபெமி புதுசாக முளைச்சிருக்காரா, அதனால் யார் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பால், நீ எங்கே இருக்க? இந்த இடத்துல வந்து சொல்லு, நான் ஃபியூச்சரா இல்லாட்டா ஓபா ஃபியூச்சரானு. பால் ஹேமனும் அந்த இடத்துக்கு வராரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏன் பேர் பால் ஹேமன், என்னை ஓராக்கல்னு சொல்லுவாங்க, என்னை அட்வொகேட்டுன்னு சொல்லுவாங்க, எனக்கு பலவித பேர்கள் இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் பிரான், பொறுமையும் நிதானமும் இருக்கிறவங்க மட்டுமே ரோமன் ரெயின்ஸை போல் த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி ஆக முடியும். அது உன்கிட்ட ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பால், இதே வாயால் தான் நீ என்னை பார்த்து ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன. அதுக்கு பால் ஹேமன் சொல்கிறார், நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒன்று ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லலை, ஓபாவை பார்த்து நான் ஃப்யூச்சர் சொல்லலை, சொன்னது பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஓபா ஃபெமி வருகிறார். ஓபா ஃபெமி சொல்கிறது அதுதான், நான் பாரு பிரான், நான் இந்த ரெஸ்லிங் கம்யூனிட்டியோட ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வாயால் ஒன்றை மாதிரி தப்பட்டாக அடிக்கலை. பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னரை நான் 2வது முறை பீட் பண்ணும்போது அவர் தான் என்னை பீஸ்டன் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அறிவித்தார். நான் தான் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். மக்கள் மத்தியில் நான் தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நான் ஒரு லெஜண்ட் ரெஸ்லர்ஸை பீட் பண்ணி அந்த இடத்த நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிரான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் கூட நான் ப்ராகை பீட் பண்ணியிருப்பேன்னு. அது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் இல்லைப்பா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபா ஃபெமி சொன்னாலும் கேட்க மாட்டேக்காரு. கொஞ்சம் சீர்றாரு. சீரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி கிட்ட சண்டை போடும்போது பால் ஹேமன் கடுப்பாயிட்டார். நான் கேள்றா, இதுக்கு மேலேயே நீ ஒரு ஸ்டெப்பு முன்னாடி காலை வச்சேன்னு வையேன், நான் பர்மனெண்ட்லி உன்னை விட்டு போயிடுவேன். ஆல்ரெடி பாதி உன்னை விட்டு போயிட்டேன், இதுக்கப்புறமா பர்மனெண்ட்லி உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு பிரான் பிரேக்கரை பார்த்து மிரட்ட பிரான் பிரேக்கர் சைலண்ட் ஆகிட்டார். இந்த மாதிரி 2 துருவங்கள் ரெஸ்லிங் ஜெனரேஷனில் வந்தது சாதாரண விஷயந்தான். ஆனால் உங்கள் 2 பேரில் யார் தான் இப்போ ஃப்யூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி, அதாவது வருங்காலத்தை WWE ரோமன் ரெயின்ஸை போல் ஆட்டி படைக்க போகிறது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா? உனக்கும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த இடத்துல நீங்கள் சண்டை போட்டு அதுக்கான விடையை தேடுறது அப்படிங்கிறது சரியான ஆப்ஷன் கிடையாது. உங்கள் 2 பேருக்கு ஒரு பெரிய அரங்கம் தேவை. அந்த அரங்கத்தில் உங்கள் 2 பேரில் யார் ஃப்யூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் இப்போவே ஒரு மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நடக்க போகிற சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஓபா ஃபெமிக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். உங்களை ஏன் வெற்றி பெறானோ அவன் தான்டா ஃப்யூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி, அதை உங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே சாட்டர்டே மெயினில் மேட்ச் இருக்குது, அதுவும் அஃபிஷியல் ஆயிடுச்சு. போகும்போது பிரான் பிரேக்கர்கிட்ட கை கொடுத்துட்டு போகிறாரு. அதே நேரத்தில் பிரான் பிரேக்கர் கீழே போன பிறகு ஓபா ஃபெமிக்கும் கை கொடுக்குறாரு. என்னையா நடக்குதுன்னு கேட்டால், இது பிஸ்னஸ் பா, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பாலியமன் சொல்லிட்டு போகிறாரு. சரி, ஓபா ஃபெமிக்கும் பிரான் பிரேக்கருக்குமான சாட்டர்டே மெயினில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.